ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். எக்லெஸ் ரவா கேக். இந்த சாஃப்டான ஸ்பான்ஜி ரவா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் 1 கப் ரவையை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாக இருந்தால் போதும். இதில் நாம் 1/2 கப் பனஞ்சக்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் நெய், 1/4 கப் தயிர், ஒரு சிட்டிகை உப்பு, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நாம் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நாம இந்த மெத்தடில் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இதில் நாம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டுங்க. நம்ம இந்த மாதிரி கேக் டின்னில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேக் டின் இல்லைன்னா வீட்டில் இருக்க நார்மல் இந்த சைஸ் உள்ள டின் ஏதாவது எடுத்துக்கலாம். பாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கோதுமை மாவு போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இது பேட்டர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த டின்னில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் நட்ஸால் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். உங்கள் சாய்ஸ் எதுவோ அது அந்த மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடாயை நான் ஒரு 10 மினிட்ஸ் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நாம் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நைஃப் இல்லைன்னா டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். க்ளீனாக வந்துச்சுன்னா உங்களோட கேக் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதை நம்ம ஆற வச்சு சர்வ் பண்ணலாம். கிட்ஸ்க்கு ஈவினிங் டைமாக ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.